இன்னைக்கு ராமாவதாரம் ராமநவமி. இன்னைக்கு மடத்து பஞ்சாங்கப்படி ராமநவமி நவமி வந்தாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, ராமாவதார ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேலே விபீஷண சரணாகதிக்கு வேறு. ததஷ்டத்வாதசே மாசே இதெல்லாம் நம்ம மாத்திரம் இந்த பாராயணம் பண்ணுவா. எல்லாருமே பானகம், நீர், மோர், பயத்தம் பருப்பு இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி இந்த ராமாவதார பாராயணம் பண்ணணும். அதனால் எல்லாருக்குமே அது காதில் விழணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ததஷ்டத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதி தெய்வத்ய சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா பிந்துநாசஹ ப்ரோத்யமானே ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத்ராமம் சர்வலக்ஷண சயுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சுசுபே தேன புத்ரேனாமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிர்வஜ்ரபாணினா பரதோ நாம கைகேய்யாம் யஜ்ஞே சத்யபராக்கிரமः சாக்ஷாத் விஷ்ணோஷ்சதுர்பாகः சர்வைः சமுதிதோ குணைः அத லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா ஜனயத்சுதோ வீரோ சர்வாஸ்திர குஷலௌ விஷ்ணோரர்த்த சமன்விதௌ கிர்வாணைரத்யமானः தசமுகநிதனம் கோசலே ஸ்பிருஷ்ய ஸ்ருங்கே புத்ரீயாமிஷ்டிமிஷ்ட்வா ததுருஷி தசரதக்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம் தத்புக்த்யா தத்புரந்த்ரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்பா சுஜாதः ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்ன நாம்னா ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதைஷ்ட சமாகம்ய திரஷ்டுமப்யாகதோரணம் உபாகம்யாப்ரவீத்ராமம் அகஸ்த்யோ பகவான் ரிஷிः ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வா நரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவஹம் ஜபேன் நித்யம் அக்ஷய்யம் பரமம் சிவம் சர்வமங்கலமாங்கல்யம் சர்வபாபப்ரணாசனம் சிந்தாசோகப்பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம். இதெல்லாம் பலஸ்ருதின்னு பேர். ஒரிஜினலாக ஆதித்ய ஹிருதய மந்திரங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறது தான். நம பூர்வாய கிரையே பশ্চিமே கிரையே நமः ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமः ஜயாய ஜயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நமः நமோ நமः சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமः நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமः நமः பத்மப்ரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமः பிரம்மேஷானாச்சுதேஷாய சூர்யாயாதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமः தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமः தப்தசாமீகராபாய வண்ணயே விஸ்வகர்மனே நமஸ்தமோபிநிக்னாய ரவயே லோகசாட்சினே. இதோட ஆதித்ய ஹிருதயம் பூர்த்தியாகும். இதுக்கப்புறமும் பலஸ்ருதி, முன்னாடியும் பலஸ்ருதி. ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய
ஒரு ஆச்சரியமான குணங்களை அடிப்படையாக உடைய மனுஷ்ய தர்மத்தை பிரதிபலிக்கக்கூடியதான அவதாரமான ஸ்ரீ ராமாவதாரத்துல மனித தர்மங்கள்ல உயர்ந்ததான தர்மம் எது அப்படின்னு பகவான் காண்பிக்கிறது குற்றங்களை மன்னிக்கிறது அப்படிங்கிற குணம் உயர்ந்த குணம். ராம குணங்கள்ல உயர்ந்த குணம், மனித குணங்கள்ல உயர்ந்த குணம். தஸ்மாத் அபிவத்தியம் பிரபன்னம் நப்ரயத்தி பிரயச்சந்தி. இதுக்கு ஒரு அதிகாரமே போடுறார் திருவள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார். இப்ப நம்ம கேட்கலாம், அவன் தான் தப்பு பண்ணானே சார், அவன் எப்படி விடுறதுன்னா, எல்லாத்துக்கும் பலதாதா பகவான். அது தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயமா இதை சொல்லலாம். ஒன்னும் நம்ம கர்ம பலனை நாம் அனுபவிக்கிறதுக்காக நமக்கு அது மாதிரி வந்திருக்கலாம். அவனுக்கு என்ன கர்ம பலனோ அதை கொடுக்க போறது பகவான். நம்ம மனசு உயர்ந்த நிலையில இருக்கணும். அந்த ஒரு தோஷங்களை மனசுல ஏற்றிக்க கூடாது. அவன் அப்படி பண்ணா, இவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், இவன் என்ன துரோகம் பண்ணா, அவன் அப்படி பண்ணினான், இதெல்லாம் நினைச்சு ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அவள்கிட்ட தனித்தனியா உள்ள எல்லா குணமும் சேர்ந்து நம்ம கிட்ட வந்துடும். அதனால மேக்சிமம் இதை மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். இதை காமிக்கிறது தான் தெய்வத்தோட அடையாளம், தெய்வத்தோட அடிப்படை குணம். அதான் அப்படி இருக்கிறதுனாலதான் தைரியமா நாம கோவிலுக்கு வரோம். நாம பண்ற பாபங்களுக்கு கோவிலுக்குள்ள வரத்துக்கே நமக்கு அதிகாரம் கிடையாது. நான் அப்படி என்ன பாபம் பண்ணினேன் அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் இப்போ டைம் சொல்றதுக்கு டைம் கிடையாது. அவாவா மனசாட்சிக்கு தெரியும். எல்லாத்தையும் மறந்து கோவிலுக்குள்ள நாம வரத்துக்கு காரணம் பகவான் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுனால. பகவான சரணமடைகிறது அப்படிங்கிறது உயர்ந்ததான ஒரு பரிகாரம், ஒரு பிராயஷ்சித்தம். நாம பண்ற குற்றங்களுக்கு உயர்ந்ததான ஒரு பரிகாரம், பிராயஷ்சித்தம் பகவான சரணமடைகிறது. இந்த சரணமடைகிறது அப்படிங்கிறது சரணாகதின்னு சொல்லுவார். பொதுவா சரணாகதினா நம்ம நமஸ்காரம் பண்றது அப்படின்னு தானே நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அது மட்டும் இல்லை. 6 வகையா இருக்கு சரணாகதி அப்படின்னு. சரணாகதியை பத்தி சொல்ற பாஞ்சராத்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யசீதி விஸ்வாசா கோப்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. பகவானுக்கு பிடிச்சதை செய்யணும்னு மனசுல நினைச்சு வாழறம்பத்தையில அதுவே சரணாகதி தான். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, இதெல்லாம் பண்ணினா பகவானுக்கு பிடிக்காது. பகவானுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணும். பகவானுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் சார்னா, இதிகாச புராணங்கள்லாம் இருக்கே, அவ்வளோ தூரம் வேண்டாம். நமக்கு என்ன பிடிக்குமோ அது பகவானுக்கு பிடிக்கும். ஒரே விஷயம், நமக்கு என்ன பிடிக்குமோ அது பகவானுக்கு பிடிக்கும். நமக்கு பிடிக்காததை நாம செஞ்சுப்போமோ. நமக்கு பிராதிகூல்யஸ்ய வர்ச்சனம், பிடிச்சதை செய்யறமோ இல்லையோ பிடிக்காததை செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், குறைச்சிக்கணும். இது 2வது சரணாகதி. ரட்சிஷ்யசீதி விஸ்வாசா, பகவான் நம்மளை காப்பாற்றுவான்னு உறுதியா நம்பணும், அறகுறையா நம்பக்கூடாது. கோப்திருத்வ வரணம் ததா, 4வது நம்மளை காப்பாத்துற ரட்சகன் பகவான்னு அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுடணும். 5வது ஆத்ம நிக்ஷேபம், எல்லாம் பகவானோடு. நாம அத ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில டிராவல் பண்றவா மாதிரி நம்ம அதுல உள்ள எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது மாதிரி இந்த உலகம் நாம அனுபவிச்சுட்டு போகலாம், எல்லாம் பகவானோட. இது 5வது. இதுதான் சொல்ல போனா நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் இதுதான் உண்மை. காதறந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே அப்படின்னு
வரத்தேவும் உருகி விட்டாப்புல தான் வரும், போறத்தேவும் உருகி விட்டாப்புல தான் போறோம் நாம. அப்படிங்கிறது அதுதான் உண்மை. ஆறாவது கார்பண்யன்னு இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணும்போது விக்ரீதஸ்ய கவாஸ்வாதேகன்னு இன்னி காலத்தில் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கார் வச்சுருக்கோம், அந்த காரை நாம் ஓட்டுறோம். ஒரு 5-6 வருஷம் ஆனவுடனே அதை வித்துட்டு வேற கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணி இன்னொருத்தன்ட்ட வித்துடுறோம் நாம. அவன் ஓட்டினா அது ஓடுறது, நீ ஓட்டினா தான் ஓடுவேன், அவன் ஓட்டினா அது ஓட மாட்டேன்னு சொல்லுமா என்ன? நம்ம ஆத்துல ஒரு பசுமாடு இருந்ததுன்னா நம்ம ஆத்துலேருந்து இன்னொருத்தன்ட்ட வித்துட்டோம்னா அவன்கிட்ட போனால் அது என்ன கறக்க மாட்டேன்னு சொல்லுமா என்ன? எப்படி யார் கையில் போகிறதோ அது அப்படியே இருக்கு. அது மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி மாறுறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது 6. இது ரொம்ப டீப்பாக பேசினா அதுவே 9 நாள் பேசணும். இதுக்கு ஒரு சுருக்கமாக 2-3 விஷயம் சொல்லிட்டு போகிறேன். பிடிச்சதை செய்யணும் பகவானுக்கு அம்பரீஷன். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இந்த உடம்புல உள்ள எல்லா அவயவத்தையும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி பண்ணினான். சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோகோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. மனச பகவானை நினைச்சான் மனசுனால, வாக்குனால பகவானுடைய நாமாவை சொன்னான், கைகளால பகவானுக்கு தொண்டு செஞ்சான், காதுனால பகவானுடைய குணங்களை கேட்டான், கண்களால பகவான தரிசனம் பண்ணா, உடம்புனால பாகவதால ஸ்பரிசம் பண்ணினா, நாக்குனால பகவானுடைய பிரசாதத்தை தொட்டான், பாதங்களால பகவானுடைய க்ஷேத்திரத்தை பிரதட்சி. இப்படி எந்த எடுத்தாலும் பகவத் விஷயமா அதை உடம்பை ஈடுபடுத்துறது. இது அம்பரீஷன். பிடிக்காதத்தை செய்ய கூடாது அப்படின்னு பிரகலாதன். பக்தியா இருக்காதேன்னா மாட்டேன்னு அவ அப்பா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டான். நெருப்புல குதின்னு அவ அப்பா சொன்னார், குதிச்சான். அவனை பிடிச்சி தள்ளி இல்லாமல் இல்லை, அவனே குதிச்சான். விஷத்த குடியினார் குடிச்சான். மலையிலேந்து கீழே குதிச்சான், சமுத்திரத்துல குதிச்சான், உயிர் போகல. என் சொன்னதை அத்தனையும் கேட்டான். நாராயணான்னு சொல்லாதேன்னா அதை மட்டும் கேட்க மாட்டேன். 3வது பகவான் காப்பாத்துவார்னு நம்பணும்னு சொன்னேன். திரௌபதி அவளை வச்சு சூதாடி அவளை கையை பிடிச்சி தலை பின்னலை பிடிச்சி துஷ்வாசனன் தரதரன்னு சபைக்கு இழுத்துன்னு வந்து அவ மேலாடைய அவுக்கணும்னு பிடிச்சி இழுக்கும் போது 3 சுத்து எடுத்துட்டான். இன்னும் 1 சுத்து எக்கு முடிச்சுதான் பாக்கி இருக்கு. அதை அவுத்துட்டா மானம் போயிடும். 3 சுத்து இந்த புடவையை அவன் அவுக்கும் போது சபையில உள்ள 3 வகையான பேர்கிட்ட இது நியாயமான அவ கேட்டா. தன் கணவன்கள்கிட்ட கேட்டா, பீஷ்ம துரோணர் முதலிய குருக்கள்கிட்ட கேட்டா, சபையில உள்ள மக்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டா. இந்த 3 பேராலையும் பதிலும் சொல்லல. இது இவளை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. நீங்கெல்லாம் எனக்கு நியாயம் சொல்லலைன்னாலும் தெய்வம் சொல்லும்னு சொல்லி பகவான கூப்பிட்டா. அவ தெய்வத்தை கூப்பிடும் போது எக்கு முடிச்சுதான் பாக்கி இருக்கு. இப்படி கையை பிடிச்சுன்னு தான் கூப்பிடுற. இப்ப கண்ணுக்கு எதிர்த்தாப்புல உள்ளவாளே காப்பாத்தலையே, எங்கேயோ இருக்கானே பகவான் துவாரகையில, அவன் வந்து எப்படி காப்பாத்துவான்னு அவ சந்தேகப்பட்டிருந்தான்னா அங்க மானம் பேரு. நிச்சித்ய ஆர்த்திமதாம் கதிம் யதுபதிம் நீவ்யாம் கரவு குருவதி. நிச்சித்ய பகவான் காப்பாத்துவான்னு தீர்மானமா நம்பினார். நம்பி பகவான கூப்பிடுறார். द्रुपदी किलाज उद्धारिया जप कृष्ण नाम बुकारिया ब्रह्मानंद चैर पटारिया तुम्हें याद हो के न याद हो जो नाम का प्रताप है तुम्हें याद हो के न याद हो. பிரம்மானந்தர்னு நாம வைபவத்தை பத்தி ஒரு கீர்த்தனம் பண்றாரு ஹிந்தியில. யாரெல்லாம் கடைசி இது மாதிரி கஜராஜ பேபி பதாவலீம், இந்த கடைசி கட்டத்துல வந்து நாமாவை சொல்லி பகவானால யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களுடைய லிஸ்ட கொடுக்கும் போது திரௌபதியை சொல்றார்.
4வது பகவான் ரட்சிப்பான்கிற பொறுப்பை ஒப்படைக்கணும்னு. கோப்தத்துவ வரணம் ததா. அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன், எனக்கு மண்டை குழம்புறதுன்னு. உனக்கு நான் சொல்றேன்னா, நான் உன்னை சரணம் அடைஞ்சேன், நீ என்ன சொல்றியோ அதை கேட்கறேன், எனக்கு ரட்சகன் நீ தான் அப்படின்னு. 5வது எல்லாம் பகவானோடதுன்னு நினைக்கணும்னு விதுரர். ஹஸ்தினாபுர பட்டணத்துக்கு பகவான் தூது வந்த போது பீஷ்மரோ துரோணரோ கிருப்பரோ துரியோதனனோ தன் வீட்டுக்கு வரணும்னு பகவானை கூப்பிடறதே என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும்னா பகவான் உங்க வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு. இவர் எங்க தங்க போறாருன்னே பிளான்ல சொல்லவே இல்லை. பொதுவா ராஜ விஷயத்துல அப்படி கிடையாது. அது ஏதோ ஒரு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி விஷயமா முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே இந்த லிஸ்ட் பிளான் ஆயிடும். யார் பார்க்கணும், யார் கிட்டக்க வரலாம், யார் பேசலாம், இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து உள்ளது. இவர் எங்க தங்க போறார், எங்க காபி சாப்பிடுவார், அதெல்லாம் எல்லாம் உண்டு. இதுல எதுவுமே தெரியல. கிருஷ்ணனோட நிகழ்ச்சியில அந்த ப்ரோக்ராம் எதுவுமே யாருக்குமே தெரியல. இவர் என்ன பண்ண போறாருன்னே புரியல. நடந்து போயிட்டே இருக்கார் அந்த ராஜ வீதியில, கூட்டமும் பின்னாடி வந்துட்டே இருக்கு. கடைசியில ஒரு குடிசை வீட்டு வாசல்ல நின்றுண்டு, இது யாருடைய வீடு அப்படின்னா அது விதுரனோட வீடு. அது அவர் அங்க தள்ளி நிற்கிறார். அவர் எங்கேயோ துளசி பேச்சு வாழைப்பழம் எடுத்துன்னு வரதுக்காக பேருந்தா பகவான் அப்படி ஊர்வலமா வரத்தை நின்று அப்படி கைகட்டி ஆனந்தமா பார்த்துட்டே இருக்கிறதே. ஒரு பக்கம் துரோணாச்சாரியார் கையை பிடிச்சிருக்கார், ஒரு பக்கம் பீஷ்மாச்சாரியார் கையை பிடிச்சிருக்கார். என்ன பாக்கியம் வாழ்க்கலாம் பகவானை ஸ்பரிசிக்கிறதுக்கு. நாம துரோணர் மாதிரி ஒரு பிராமணனா பிறந்திருந்தா பகவானை தொற்றுக்கலாமோ, பீஷ்மர் மாதிரி ஒரு க்ஷத்ரியனா பிறந்திருந்தா பகவான் நம்மளை கூப்பிட்டுருப்பானோ, இப்படிலாம் தோன்றதோ என்னவோ. எட்டி நின்று பகவானை பார்த்துட்டே இருக்கா. அந்த விதுரனுடைய வீட்டு வாசல்ல நின்றுட்டு பகவான் இது யாருடைய வீடுன்னு கேட்டான். யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய பங்களாவெல்லாம் சொல்லிட்டு இந்த கூட்டமா பெரிய பணக்காராலா இருக்கிறதே ஒரு தனி திமிர் இருக்கும் அதுல. அது மாதிரி திமிர்ல யாருமே பதில் சொல்லல. ஏழையை போய் நாம ஏன் பேசுவானேன். 2 தடவை கேட்டு 3வது தடவை இது யாருடைய வீடுன்னு அப்புறம் தான் விதுரனுக்கே ஞாபகம் வருது, தன் வீட்டு வாசல்ல பகவான் நிற்கிறான்னு. ஸ்மரணை அங்கேருந்து ஓடி இது என் கோபாலனோட வீடுன்னு சொல்லி காலில் விழறா. உடனே பகவான் என்ன பண்ணினார், பீஷ்மர் துரோணர் கிருப்பர் கர்ணன் துரியோதனன் எல்லாரும் வீட்டுக்கு வான்னு சொன்ன போது எனக்கு டைம் இல்லை, நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் இவன் கோபாலன் வீடுன்னு தான் சொன்னார். எங்க அம்மா யசோத நான் ஹஸ்தினாபுரப்பட்டினம் வந்தா தங்கறதுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காளான்னா இந்த பீஷ்மர் கையையும் விட்டார், துரோணர் கையையும் விட்டார். விதுரன் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டார். அவரை கௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேஷாத்மசாத் கிருத்தம். விவேஷா பிரவிவேஷா ஓடினான்னு இருக்கு பகவான். காரணம் ஆத்மசாத் கிருத்தம், மனப்பூர்வமா சொன்னான் பகவானோடது. பொதுவா நம்ம ஆத்துக்கெல்லாம் இந்தி ஆத்துக்கு ஒருத்தர் வந்த காலத்துல சொல்றேன், இப்பதான் ஏகமேவா திவ்யம் பெருமானு ஒத்துருமே கிடையாது. அந்த காலத்துலலாம் யாராவது பொழுது முடிஞ்சா பைய தூக்கின்னு வந்துருவா. அத்தான் அம்மாஞ்சின்னு இந்த வேலையா வந்தேன்பா சாப்பிடுவா காப்பி. அது ஒரு சுமையாவே தெரியாது. ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறத தினமே 10 பேர் சாப்பிடுவா, 10ஓட 11 தான் தோணும் அது. அதனால அது மாதிரி பந்துக்கள்லாம் வந்த காலத்துல இந்த குழந்தைகள்லாம் வந்ததுன்னா அது அதுக்கு அது சுதந்திரம் கெட்டு போறதா. அதனால இது யார் மாமா, எங்காத்துக்கு என்னத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டா உடனே பெரியவா சொல்லுவா, எங்காம்னு சொல்லாத நம்பாம்னு சொல்லும்பா, நம்ப வீடுன்னு சொல்லு அப்படின்பா. அது மாதிரி கூட பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார்லாம் சொல்லல, என் வீடுன்னு தான் சொன்னாவா. விதுரன் தான் பகவானோடது அப்படின்னு சொன்ன உடனே பகவான் உள்ள போனார்னு, எல்லாம் பகவானோடது அப்படின்னு நானும். இப்ப இந்த இதுக்கு சண்டை போடுறது விக்ரீதஸ்ய கவாஸ்வாதேன்னு சொன்ன, விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும். இப்ப 6 வகையா சொல்லிட்டேன். இதுல 6வதுக்கு ஒருத்தரை சொல்ல முடியாது. இந்த 6ம் பொருந்தின தனித்தனி சரணாகதி. இது இந்த 6ம் பொருந்தின ஒரே சரணாகதி விபீஷண சரணாகதி.
பகவானுக்கு அதனாலதான் விபீஷணனோட சரணாகதின்னு சொல்றது. ஒரிஜினலா எடுத்து பார்த்தோம்னா எல்லா சுக்ரீவ சரணாகதி தான், இந்த ராமாயணமே சரணாகதி தான். பாலகாண்டத்துல தேவதைகள் சரணாகதி பண்றாள் பகவான ராவணன் இருந்து காப்பாற்றணும்னு. அயோத்தியா காண்டத்துல பரதன் வந்து சரணாகதி பண்றான். ஆரண்ய காண்டத்துல மகரிஷிகள் வந்து சரணாகதி பண்றாள் ராட்சசால்கிட்ட காப்பாற்றணும்னு. கிஷ்கிந்தா காண்டத்தை சுக்ரீவன் சரணாகதி பண்றான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு. சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேய சுவாமி நேற்றைய சரணாகதி பண்ணினார் சீதை தெரியல அப்படின்னு ஒண்ணு. இப்படி எல்லாரும் பண்ணினாலும் யுத்த காண்டத்துல பண்ற விபீஷணனோட மட்டும் சரணாகதின்னு நாம எடுத்து பேசுறோம்னா இந்த 6 லட்சணமும் இருக்கிறதுனால பகவானுக்கு பிடிச்சதை செய்யணும். ராவணனை கூப்பிட்டு சொல்ல போறான் சீதையை குடு. பகவானுக்கு பிடிக்காததை விடணும்னு அண்ணாவையே விட்டுட்டு வந்துட போறான். சொன்னதை கேட்கலன்னு அவனையே விட்டு வர போறான். பகவான் காப்பாத்துவார்னு நம்பணும்னு நாம போற இடம் நம்ம சத்ரு பக்ஷம். ராமரோட மனைவியை தூக்கின்னு போனது விபீஷணனோட அண்ணா, ராவணனோட தம்பி. நாம போறமே நம்மளை ராமர் ஏத்துப்பரா மாட்டாரான்னு சந்தேகமே படல. சொல்லும் போதே எல்லாத்தையும் தியாகம் பண்ணின பகவத் சரணமே கதி, ராமனுடைய சரணமே கதி அப்படின்னு வந்திருக்கேன்னா பூர்ணமா நம்பி வரா. 4வது நேர பார்த்த உடனே நீ தான் எல்லாம்னா, நீ என்ன சொல்றியோ அதை கேட்கிறேன்னா. 5வது எல்லாம் உன்னோடது, நான் என் குடும்பம் என் மனைவி என் குழந்தைகள் எல்லாம் ராமார்ப்பணம் பண்றேன்னா. 6வது விருப்பு வெறுப்பு இல்லாம இந்த சண்டையில சண்டை போடுறோம். தன் பட்சமாச்சே, அவன் அண்ணாவாச்சே, இவன் தம்பியாச்சே, இவன் சித்தப்பாவாச்சே, இவன் பெரியப்பாவாச்சே, இவன் குழந்தையாச்சே அப்படியே நினைக்கல. எது சத்தியமோ அதுபடி நடந்துட்டான். இது விபீஷண சரணாகதியினுடைய மகத்துவம். மேல சரித்திரத்துக்கு வருவோம். ஆஞ்சநேய சுவாமிய பகவான் ஆலிங்கனம் பண்ணிண்டா. இங்கேருந்து இவர்கள்லாம் கிளம்பி சமுத்திரக்கரைக்கு வந்துட்டான். மேல காரியத்தை கவனிக்கிறது. அங்க என்னாச்சு லங்கையிலன்னா எல்லாத்தையும் தீ வச்சுட்டாரா. தீ வச்சதுனால எல்லாம் எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சு போனா விபீஷணன் வீடு மட்டும்தான் இருக்கு. பொதுவா அந்த காலங்களில் டெக்னாலஜி என்னன்னா இயற்கை அனுசரித்து வீடு கட்டுவா. அதனால எல்லாமே மரத்தினால கட்டின வீடு. இன்னைக்குமே திருட்டு பைய நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அமெரிக்கா எல்லாம் போய் பாருங்க, அவ இந்த வீடெல்லாம் கட்ட மாட்டான். தங்கி இருக்கிறவா எல்லாம் கவனிச்சு எல்லாம் மரத்துல தான் கட்டுவா. ஏன்னா அதுதான் வந்து ரேடியேஷன் இருக்காது. இதெல்லாம் ரேடியேஷன் உண்டு. பலவிதமான வியாதிகள்லாம் வருது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் ரேடியேஷன் காரணம். அதுவும் எல்லா மரத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட மரங்கள் மர வகைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வீட்டில் உபயோகப்படுத்தினோம்னா ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுல மாமரம், வேம்பு மரம், வேப்ப மரம், தேக்க மரம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி மரங்களை வச்சு கட்டின வீடு எல்லாம் லங்கையில எல்லாம் பஸ்மமாயிடுது. நடு ரோட்ல நிக்கிறா, உண்மையில நடு ரோட்ல நிக்கிறா எல்லாரும். அர்த்தராத்திரி 12 மணிக்கு ஒரு மந்திரி சபையை கூட்டுறான். 12 மணி 1 மணிக்கு ஒரு ஆலோசனை பண்றான். சாஸ்திரப்படி காரியங்களை பண்ணலாம். ஆலோசனை வந்து ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பண்ணக்கூடாது சாஸ்திரப்படி. காரியங்களையும் மேக்சிமம் பண்றதை தவிர்க்கணும். அது மாதிரி பண்ணினா நிஷின்னு பேர் அதுக்கு. அந்த நிஷியில பண்ற காரியங்கள், நடு ராத்திரியில நாம பண்ற காரியங்கள் நம்ம சாஸ்திரப்படி அது வந்து நம்ம பாஷையில சொல்லணும்னா உட்கார். இதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரே ஒரு ப்ரூவ் சொல்றேன், எல்லாரும் ஆத்திரமே யோசனை. நமக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது? அந்த ராத்திரி இன்னைக்கு இருந்தா வெடிச்சு போகும். நடு ராத்திரிலாம் முடிச்சுட்டு போலாம் சுதந்திரத்தை. இன்னைக்கு வந்து நமக்கு அது உருப்படவே இல்லை. எதுக்கு சொல்றேன்னா அதெல்லாம் மாத்தணும். அவனோட கல்ச்சர் நமக்கு எனக்கு எல்லாத்தையுமே மாத்தணும். எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நம்ம இன்னும் தண்ட பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம தேசமே கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே
யோசனை பண்ணினா அதுல இன்னொரு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு சொல்றதா திமிருன்னு சொல்றதான்னு தெரியல. ஒரு ஆலோசனை அப்படின்னு சொன்னா ஒரு மீட்டிங் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் அதை நாம ஃபேஸ் பண்றோம், என்ன மாதிரி பண்ணினா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை கேட்கறதுக்கு தான் மந்திராலோசனைன்னு பேரு. இவன் என்ன சொல்றான், அத்தனை பேரையும் கூப்பிட்டு அதேயாச்ச மயா சீதா வத்தியோ தசரதாத்மஜோ, சீதையை திருப்பி கொடுக்க கூடாது, ராமரை வதம் பண்ணிவிடணும். இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க, கவனிச்சு கேள்வி. சீதைய திருப்பி கொடுக்க கூடாது, ராமரை கொல்லணும் அப்படின்னு முடிவை சொல்லிட்டு யோசனை கேட்டா ஃப்ரீயா பேச முடியாது. இப்ப நான் கதை சொல்லிட்டு இருக்கேன், கதை முடிஞ்ச உடனே அங்க ஏதோ ஒரு மாமா வந்து நான் வந்து ராத்திரி கிளம்பி டெல்லி போறேன் தீக்ஷுவா, நான் என்ன இருக்கான்னு கேட்டேன். நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்பி டெல்லி போறேன், நான் என்ன இருக்கேன், நீ டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சுட்டு எங்கிட்ட வந்து கேட்டேன்னா அது மாதிரி சில பேர் கேட்பா, முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரியா இருக்காம்பா. இவர் முன்னாடி 1000 ஆலோசனை பண்ணுவான், ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு குழப்பிக்கவே கூடாது. அதுல அது மாதிரி சொல்ற காரணம் என்னன்னா, இவனை சுத்தி உள்ள அத்தனை பேருமே இவனுக்கு ஜாலரா போடுறவான். இடிபாறை இல்லாத யமராமன் கெடுப்பால் இல்லாத கெடு அப்படின்னு ஒரு வச்சனம் வள்ளுவர். அதுல பிரகஸ்தன் பிரதான மந்திரி அவர்தான். ரொம்ப நாளா இந்த இடத்துல நகரமாட்டேன்னு சொல்லி ராவணனுடைய அத்தனை அயோக்கியத்தனத்துக்கு அவன் தான் காரணம். அவன் அயோக்கியன்ல முதல் அயோக்கியனா. அவன் சொன்னா, ராஜந்து இந்த குரங்கு வரத்தே நாங்கள்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். மொத்த குரங்கு தானே என்ன பண்ண போறது, இப்ப இனிமே கேர்ஃபுல்லா இருக்கும். இனிமே என்ன பிரயோஜனம், கேர்ஃபுல்லா இருக்கும். இனி அவன் அது பேர வார்த்தை சொல்றான், இனிமே அந்த குரங்கு இந்த லங்கைக்கு வந்ததுன்னா நான் உயிரோட இருக்கிறத திரும்பி போவாங்க. கார்த்திகை சொன்னார், அவன் சொன்னபடியே நடந்தது. ஆஞ்சநேயர் வந்தார். இது ஒரு விசேஷம், இவன் செத்தப்பறம் ஆஞ்சநேயர் போகல, பிரகஸ்தனை கொள்றதே ஆஞ்சநேயர் தான். அவன் காலத்தை அனுசரிச்சுதான் வார்த்தை வரும். நம்ம காலத்தை அனுசரிச்சுதான் நம்ம வாயில் வார்த்தையே வரும். அடுத்தது மகாபாஸ்வன் ஒரு மந்திரி, அவன் எழுதுனான். அவன் சொன்னா, சண்டேன்னு வந்துருச்சுன்னா ஜெயாப ஜெயம் தெரியாது, நாம வெற்றி அடையுமா தோல்வி அடையுமான்னு தீர்மானம் சொல்ல முடியாது. இப்ப இவ்வளவு பிரச்சனையே சீதையை நீங்க தூக்கின்னு வந்தது. நீங்க என்னத்துக்கு தூக்கின்னு வந்தேன், சீதையோட சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தூக்கின்னு வந்தேன். இப்ப மேல சண்டை வந்து ஒரு கால் சண்டை நீங்க கேட்டேன்னா, நீங்க தூக்கின்னு வந்த அந்த ஆசை நிறைவேறாம போனா உங்களை எரிச்சா அவங்க நெஞ்சு வேகாது, இப்படியே சொல்லலாம். அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன், பலாத்ரி குக்குடபத்தேன வர்த்தஸ்வசு மகாபலா. நீங்க கோழியோட தர்மத்தை அனுசரிச்சு பலாத்காரமா சீதையில சௌக்கியமா இருக்குங்க. இந்த பயம்லாம் மந்திரியா இருந்தா அந்த நாடு எப்படி சுதந்திரமா ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணுங்கிறது மக்களுக்கு நல்லது பண்றது. அவன் படிச்சவனா படிக்காதவனாங்கிறது விஷயம் இல்லை. படிக்காதவனா இருந்தாலும் புத்திசாலியா இருந்து நல்லவனா இருந்தா மக்களுக்கு உபகாரம் பண்ண முடியுங்கிறத எத்தனையோ பேர் பதவியில இருந்து இந்த தேசத்துல நிரூபிச்சிருக்காங்க. படிச்சவனா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தா அவன் ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறதையும் நிரூபிச்சிருக்கான். இது மாதிரி ஒரு அயோக்கியன் மந்திரி. மூணாவதா இந்திரஜித் இருந்தான். நீ கவலையப்படாதப்பா, நீ மட்டும் சௌக்கியமா இருக்கு. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் வந்து இந்திரனை ஜெயிச்சிருக்காங்க, அவன் இந்திரஜித்து. நான் இந்திரனை ஜெயிச்சிருக்கேன், சந்திரனை ஜெயிச்சிருக்கேன், அங்க நான் அப்படி பண்ணிருக்கேன், இங்கே அப்படி பண்ணிருக்கேன், லண்டன்ல போனேன், ஜப்பான் போனேன், எத்தையோ சொல்லிட்டு கடைசியில நீ கவலையே படாத, நம்ம கிட்ட உள்ள ஆயுதத்துக்குலாம் அவ ஈடே கொடுக்க முடியாதெல்லாம் வெறுப்பாங்க அப்படின்னா. அடுத்தது விபீஷண சுவாமி எழுதினார். விபீஷண சுவாமி தான் கரெக்டா பேசினார்.